கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 39 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியாகிவிட்டார்கள். இது தொடர்பாக பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு பிரிவிலிருந்து திரு புகழேந்தி அவர்கள். ஐயா வணக்கம். 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 இந்த நிகழ்வு ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இப்போ எப்படி என்ன டைமென்ஷன்ல போகுதுன்னா, இது யாருடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு டைமென்ஷன்ல இந்த விஷயம் போயிட்டு இருக்கு சார். இது எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான அரசியல் புரிதல் இருக்கு மக்களுக்கு? அவர்களுக்கு எல்லாம் ஆழ்ந்த இரங்கல். அவர்களது குடும்பத்தாருக்கு, உயிரிழந்தவர்களுக்கு இது ஒரு இழப்பு என்று சொல்ல முடியாத ஒரு பேரிழப்பு. இது ஒரு அமைப்பான கட்டுப்பாடான ஒரு இடமாக இல்லை. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் முதல்ல தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போகும் பொழுது முதல்ல அந்த தொண்டர் படை அது இதுன்னு வச்சு கட்சியில் எல்லாத்தையும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கட்சிக்காரங்களே ஒழுங்குபடுத்துவாங்க. அது இங்க சடனா வர்றதால அது முடியல. அவருக்கு முதல்ல ஒரு சரியான அமைப்பும் பக்கத்தில் ஒரு நல்ல தலைவர்களும் அவருக்கு வேண்டும், அனுபவம் மிக்கவர்கள் வேண்டும். அது அவர் எப்படி எடுத்துக்கிறாரோ தெரியாது எனக்கு. ஆனா அது அவருக்கு தேவை. இந்த நேரத்தில் இது உணர்த்தி இருக்கிறது. ஆனால் அதுக்கு உயிர் பலியாகிவிட்டது. ரெண்டாவது, நான் போலீஸை இதுல சரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலிடம் பார்க்குறோம், டிரான்ஸ்பார்மர் மேல நிக்கிறோம். ரெண்டாவது இடத்துல கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தாவேக அவருடைய தலைவர் விஜய் கத்துறாரு, மேல ஏறாதீங்க, கீழே இறங்குங்க, தயவு செஞ்சு முடியல, சொல்ற பேச்ச கேளுங்கன்ற. ஆகவே போலீஸ் ஒரு ரோட் ஷோ மாதிரி தெருவுல அவ்வளவு கூட்டத்தை கூட்டும் பொழுது பின்னாடி என்ன நடக்கும்? அவரை ஓடி அந்த இது ரேம்பில் நடந்து வரும் பொழுது நடுவில் ஓடுறான், அவர் தூக்கி வெளியில எறிகிறாங்க. இதெல்லாம் பாக்குறோம். ஸோ போலீஸ் உடனே என்ன பண்ணணும், ஒரு மைதானத்தை, ஒரு கல்லூரி மைதானமாகட்டும் இல்ல லேண்ட் ஆகட்டும், இப்போ மாநாடு நடத்துற மாதிரி ஒரு இடத்தை ஒதுக்கி ஸ்டேஜை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸ்டேஜில் ஏறி யாரும் வந்திருக்க முடியாது. ஸ்டேஜ் தூரமா இருந்து பார்த்திருக்க முடியும். ஆகவே பொதுக்கூட்ட மேடைகளை நாம் அமைத்து தலைவர்கள் எல்லாம் பேசுவது போல ஒரு இடமாக இருந்தால், இப்ப இந்த புது சிஸ்டத்துல இந்த வண்டியில் ஏறி நின்றுக்கிறாங்க, வண்டியில் ஏறி நின்றுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராஆர்டினரி கிரௌடட். இது முதல்ல நான் சொல்லியிருக்கேன், ஒரு கட்டுக்கு மீறி ஒரு கூட்டம் சேர்கிறது. இதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். அரசியலுக்காக சொல்லல. இப்ப பாருங்க, இதனுடைய எதிரொலி எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஆகவே சமீபத்தில் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகால அந்த கிரிக்கெட்ல நம்ம ஜெயிச்ச உடனே அந்த கப்பை வெளியில எடுத்துட்டு வந்தப்போ உங்களுக்கு தெரியல, கண்டிப்பா அது என்னாச்சு, பயங்கரமான கிரௌடையே அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியில அந்த கப்பை எடுத்துட்டு வர்றப்போ அந்த கார் பார்க்கிங் இடம் போதாம அதுலயும் இதே மாதிரி பல பேர் இறந்து போனதை பார்த்தோம். கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, சிஎம்ல இருந்து எல்லாரும் ஹோல் அந்த போலீஸ் ஹையர் அத்தாரிட்டில இருந்து அங்க டியூட்டில இருந்து அத்தனை பேரையும் மாத்திட்டாங்க. பல பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. ஆகவே ஒருவரை சொல்லி குறை சொல்ல முடியாது. வந்தவர் மேலும் தவறில்லை, வந்தவர்கள் மீதும் தவறில்லை. ஆகவே அதை திட்டமிடாததுதான் பெரிய உயிர் பலி. அதற்கு ஈடு இணையே நாம் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆகவே எதிர்காலத்தில் இது தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே அதற்குரிய நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும். அரசு முன்வந்து முதல்வர் பார்த்து அறிவித்து போயிருப்பதெல்லாம் நாம் ஆறுதலை அளித்தாலும், ஆகவே என்னை பொறுத்தவரை அங்கே கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த போதுமான காவல்துறை இல்லை என்பதுதான் எனது கருத்து. இதை அரசியலாக்க நான் விரும்பவில்லை. அதே போல அவரும் ஒரு திறமையானவர்கள், திறமையுள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்களோடு கலந்து ஆலோசித்து அந்த இடத்திற்கு போவதற்கு முன்னால் இவ்வளவு கூட்டம் வரும், இப்படி நடந்தால் இப்படி ஆகும் என்பதை திட்டமிட்டு சென்றிருக்க வேண்டும். ஆகவே அவர் அதை இனி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், வேறு வழி இல்லை. இதுதான் எனது கருத்து.